Hello all, welcome to my channel One Fine Day by Riaz. This is 100 days under video challenge and it's day 78. So in the video it's about a movie review. Avisham solittu ஒரு மலையாள படத்தோட review. And if you're watching me first time, please do subscribe my channel. In the Insta handle you can follow me in the name Riaz Dance Club. So let's start. ஆவேஷம். ஸோ இது ரோமன் சன் டைரக்ட் பண்ண மிஸ்டர் ஜித்து மாதவன். அவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இது படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பசங்க கேரளாலேருந்து பெங்களூருக்கு படிக்க வராங்க. படிக்க வர இடத்துல இது அவங்களுக்கும் இந்த சீனியர்ஸ் பசங்களுக்கும் சண்டை வருது. ஸோ ஒரு ஸ்டேஜில் இந்த சீனியர்ஸ் அந்த 3 பசங்களையும் கூட்டிகிட்டு போய் அடிச்சிடுறானுங்க, அடித்து தம்சம் பண்ணிடுறானுங்க. அண்ட் இந்த 3 பசங்களுக்கு இந்த சீனியர்ஸ் கேங்கு அடிக்கணும். பட் இவங்களால முடியாது. ஏன்னா சீனியர்ஸ் குவைட் பிக், பெரிய கேங்கு. ஸோ இவங்க அடிக்கிறதுக்கு தே ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ஒரு பிக் ரவுடி, ஒரு பெரிய கேங்ஸ்டர் தேட போகும்போது தான் ஃபஹத் ஃபாசிலை மீட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து ஃபஹத் ஃபாசிலோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அவங்களுக்கு. தென் ஃபஹத் ஃபாசில் மூலிமா அந்த சீனியர்ஸை அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி வெளியே வராங்க தான் ஆவேஷம். ஸோ படத்தோட பெரிய பாசிட்டிவ் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்டண்ட். எஸ்பெஷலி இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் சீக்வன்ஸு சூப்பராக பண்ணியிருந்தாங்க, செமையாக பண்ணியிருந்தாங்க. அதில் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர் பறந்து ஒரு கிக் ஒடிவும் பா. அது த ஹோல் தேட்டர் அப்படியா க்ரேஸ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது செமையாக இருந்துச்சு. அட் தி சேம் டைம் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஃபஹத் ஜஸ்ட் பேட் பாடியோட ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருப்பாரு. செமையாக பண்ணியிருக்காரு. ஹி ஜஸ்ட் இம்ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் இன் ஈச் அண்ட் எவ்ரி மூவிஸ். இது சின்ன ஒரு ஸ்டோரி தான். இது ஒரு 2 சீனியர் ஜூனியர் நடக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையை அதுலேருந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி எழுதுறாங்க தெரியுமா, அந்த ஸ்க்ரீன் பிளே, அதான் மேட்ரு. அது ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. எந்த இடத்துலையும் ரொம்ப லேக் போகாமல் கரெக்டாக ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிச்சிட்டு அந்த கரெக்டாக ட்ராவல் பண்ணியிருக்குது. இட்ஸ் அ வெரி பிக் ப்ளஸ் டு த மூவி, யூ கேன் சே. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுனா யூ ஷுட் லேர்ன் ஃப்ரம் தீஸ் பீப்புள், எஸ்பெஷலி மலையாளம் மூவிஸ் டைரக்டர்ஸ். ஒரு ஸ்க்ரீன் பிளேனா எப்படி பண்ணணும், கண்டென்ட் எந்த மாதிரி எழுதணும்னு சொல்லிட்டு வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் தேம். ஸோ அந்த 3 பசங்க இப்போ இதே நியூ, இதான் ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ தே ஆல்சோ டிட் அ வெரி குட் ஜாப். ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த கொஞ்சம் சப்பியாக வர பையன், அவனோட காமெடி சென்ஸாக இருக்கட்டும். செகண்ட் ஹாஃபில் அந்த செகண்ட் ரோல் பண்ணிட்டு இருந்த பையன், லீடு எடுத்துகிட்டு போகிற கேரக்டர்ஸ், ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி ஃபஹத் சொல்லவே வேணாம், அவர் இஸ் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஒரு படத்துக்கு ஷோயிங் ஹி இஸ் த பெஸ்ட். என்ன சொல்லலாம், ஒரு இடத்துல ஒரு 10 ஆக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த 10 ஆக்டர்ஸில் நான் தான் ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி ஹி ஜஸ்ட் ப்ரூவிங் ஹிம்செல்ஃப் இன் ஈச் அண்ட் எவ்ரி மூவி. மியூசிக் ஷாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. கேமரா ஷம்னு பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக், கேமரா ஒர்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவும் பார்த்தா ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் லேக் ஆகுற மாதிரி இருக்கும். மற்றபடி அது தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ பெருசாக தெரியாது. ஏன்னா பேக் டு பேக் டைமிங் காமெடி வந்துகிட்டே இருக்கிறதுனால யூ ஓன்ட் ஃபீல் தட் இட்ஸ் போரிங்ட்டு அந்த ஒரு ஃபீலே வராது உங்களுக்கு இங்கே. ஸோ ஃபைனலாக இந்த ஈத் ஹாலிடேஸ், இஃப் யூ வாண்ட் வாட்ச் சம் மூவி, ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த படத்துக்கு போகலாம். நீங்கள் தமிழாக இருக்கட்டும், தெலுங்காக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், ஐ திங்க் யூ கேன் கோ அண்ட் வாட்ச், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் and you will enjoy it. It's full of comedy and actions. So hope you all like this videos. நாளைக்கு இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் I will come and meet you all. Until then, it's bye from Riaz. Bye. Take care.